ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு ஜூலை 29க்கான நியூஸ் தான் பார்க்க போறோம். நம்மளுக்கு ஒரு சூப்பர் குட் நியூஸ் வந்து என்னதுன்னா, நம்மளோட பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல மானோ பங்கர் அவங்க வந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பிஸ்டல் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் அந்த காம்படிஷன்ல பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. தேர்டு விமன் டு வின் ஒலிம்பிக் மெடலுங்க. அதுதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் மெடல். ஓகேவாங்க. இது நம்மளுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ்ங்க. நம்மளோட புதுச்சேரிக்கு நியூ லெப்டினன்ட் கவர்னர் வந்து எலெக்ட் பண்ணிருக்காங்க. கைலாஷ் நாத். அவங்க வந்து ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி. இதுல பாருங்க, கரெக்ஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நாட் ஹர்பிங் ரெசிடிவிசம் ரிவீல்ஸ் வார்சிட்டி ரிசர்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கரெக்ஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னா நம்ம சொசைட்டிய கரெக்டா கொண்டு போறதுக்காண்டி யூஸ் பண்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ், எதர் லா அண்ட் ஆர்டரா இருக்கலாம், இல்ல ஜுடிஷியரியா இருக்கலாம். நாட் ஸ்டாப்பிங் ரெசிடிவிசம் அப்படின்னா, ரெசிடிவிஸ்னா திரும்ப திரும்ப நடக்கிற தப்புக்களை அவங்க வந்து ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு எழுந்திருக்குங்க. ஸோ பிளானிங் பெட்டர் அப்படின்னு எடிட்டோரியல் வந்திருக்குங்க. த நிதி ஆயோக் சஃபர்ஸ் ஃப்ரம் போத் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் இஷ்யூஸ். அதாவது நிதி ஆயோக்ல அதோட கட்டமைப்புலையும் சரி, அதோட ஆக்ஷன்ஸ்லயும் சரி, அதுல வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பிளானிங் தேவைப்படுது. ஸோ அடுத்து பிளாஸ்டிக் மெஸ். பிளாஸ்டிக் மெஸ்னா என்னதுன்னா, ஸோ பிளாஸ்டிக்கை வந்து குறைக்கிறதுக்காண்டி நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொண்டு வரணும், அதுக்கு பதிலா என்னெல்லாம் யூஸ் பண்ணலான்றத பார்க்கணும் அப்படின்ற எடிட்டோரியல் வந்திருக்குங்க. ஸோ நம்மளோட ஃபினான்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவோட growth வந்து இன்னும் வர்சன் ஆக போகுது, இன்னும் மோசமாக போகுது. அந்த மோசமாகிறதுக்கான வேர்டு தான் டவுன்ஹில். டவுன்ஹில்னா இன்னும் கவலைக்கிடமா குறைய போகுது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெப்ட் டு ஜிடிபி. ஸோ அதிகமா நம்மளோட ப்ரொடக்ஷனை காட்டிலும் நம்மளோட கடன் வந்து ஜாஸ்தியா இருக்க போகுது. அதனால இந்தியாவோட growth வந்து இன்னும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நார்த் ஈஸ்ட்ல அகர்வுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்குங்க. இது வந்து பயங்கர சென்ட் காண்டி யூஸ் பண்ற ஒரு மரம். ஊதுபத்தி எல்லாம் இந்த மரத்துல இருந்து தான் யூஸ் பண்றாங்க. ஸோ ஏர் ஃப்ரெஷ்னர், பியூரிஃபையர் எல்லாமே வந்து இந்த மரத்தோடதுதான். ஸோ இதை நிறைய எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான பர்மிஷன் வந்து சைட்ஸ் அப்படின்ற ஆர்கனைசேஷன் இருந்து வாங்கியிருக்காங்க. சைட்ஸ் அப்படின்னா கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் ஆஃப் வைல்டு ஃபானா அண்ட் ஃப்ளோரா. அடுத்து நம்ம அயர்லாண்டை சேர்ந்த எட்னா ஓ பிரியன் அப்படின்றவங்க வந்து ஒரு நாவலிஸ்டுங்க. நிறைய நாவல் எழுதியிருக்காங்க, ஒரு ஆத்தர். அவங்க எழுதின ஃபேமஸான புக்ஸ் வந்து த கண்ட்ரி கேர்ள்ஸ், த லோன்லி கேர்ள் அண்ட் த கேர்ள் இன் தேர் மேரிட் பிளிஸ். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் ரொம்ப கான்ட்ரோவர்சியும் ஏற்படுத்துச்சு. அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு டிமைசஸ்ன்ற கரண்ட் அஃபேர்ஸ்லயோ ஆர்பிட்டரியிலயோ கேட்கலாம். மால்தீவ்ஸோட பிரசிடென்ட் பேர் வந்து முகமது முயூசு. அவங்க வந்து அவங்களோட எக்கானமியை ஸ்டேபிள் பண்ணதுக்காண்டி இந்தியாவுக்கும் சைனாக்கும் தேங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மானு பக்கர் அவங்க வந்து பிரான்ஸ் வின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஃபீலிங் வந்து இட் வாஸ் ஏ சர்ரியல் ஃபீலிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னையோட வேர்டு வந்து பார்சிமோனி. பார்சிமோனினா எக்ஸ்ட்ரீம் கேர் இன் ஸ்பெண்டிங் மணி. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ரிஞ்சண்டா இருக்கிறது, ரொம்ப கஞ்ச பிசுனாரியா இருக்காங்கன்னு சொல்றோம்ல, அதுதான் பார்சிமோனி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க, சினோனிம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.